துரோகம் எவரையும் வீழ்த்தும். நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்ம நண்பர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள் எல்லாரு மேலேயுமே ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்போம். அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு துரோகம் ஏதாவது ஒரு பிட்ரேயல் பண்ணுறாங்கன்னா அதை நம்மளால் தாங்கவே முடியாது. நம்ம அவ்வளோ நம்பினமே, என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே. இது வந்து ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். நல்ல நண்பனாக இருக்குன்னு ஆசைப்பட்டோம், நம்ம எல்லாமே நல்லா தானே பண்ணோம், ஆனால் ஏன் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த எமோஷன்ஸை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணோம். அதுவும் ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப், நமக்குள்ளே ஒரு பீட்ரேயல் நடந்துருச்சு, நம்மளை முதுகில் குத்திட்டாங்க, நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங், பிட்ரேயல், துரோகம், முதுகுக்கு பின்னால் துரோகம், இதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது எப்படி, இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், நம்ம டிப்ஸ் எபிசோடில் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது டிப்ஸ் ஃபார் ஹேண்டிலிங் பிட்ரேயல்ஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான வாரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சூப்பராக சந்தோஷமாக செம்மையாக போயிட்டு இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நடந்துட்டு இருக்கீங்களா? இல்லை குக் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நீங்கள் என் கூட பேசவே மாட்டீங்களே நண்பா, நண்பி. உங்ககிட்ட என்னடா பேசிக்கிட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல. உங்களை வாரம் உங்களுடைய மனசை உந்தியத்தில் வந்துட்டு இருக்கீங்களா? ஏன் நீங்கள் என்ன கூட பேசக்கூடாது? ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட மெசேஜ்க்காக ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் நீங்கள் அனுப்புகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய துரோகம் என்ன? அதை பற்றி என்கிட்ட சொல்லணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. நண்பா, நண்பி, உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் நம்ம ரன் பண்ணிக்க முடியுது. ஸோ நிறைய ஏற்றங்கள், நிறைய சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. நண்பா உங்களை தான், நண்பி உங்களையும் தான் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. எதுக்கு உனக்கு நான் 5 ரேட்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுதா? ஏன்னா உங்களுக்காக இதை நான் ஃப்ரீயாக முழுக்க என்னோடய ஓன் டைமிங்கில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ என்னப்பா ரொம்ப சம்பாதிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறாங்க. இதனால் எனக்கு 0 பைசா தான். எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா நான் கஷ்டப்படும் போதெல்லாம் இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ் என்னை உந்தி தள்ளினது. அதை நான் மணியாக பார்க்க விரும்பலை. இது மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படி ஆசை இருந்தது. அதனால தான் தொடர்ந்து ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் மட்டும், உங்களோட ஸ்மைல், உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த சந்தோஷங்கள் மட்டும்தான் என்னையே உந்தி தள்ளி கொண்டே இருக்கும். அந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களோட 5 ரேட்டிங்ஸை நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம நிறைய மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியும், நிறைய மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியும். அடுத்த வாரம் நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோடில் ஒரு நல்ல ஸ்டோரியோட உங்கள்கிட்ட மீட் பண்ண போகிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், எப்படி ஹவு டு ஹீல் ஃப்ரம் பிட்ரேயல். அந்த ஏமாற்றம் என்பது நம்மளால் தாங்கவே முடியாது, நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடும். ஏன்னா நமக்கு ரொம்ப நெருக்கமாக நம்மை உணர்ந்தவர்கள், நம்ம கூடயே இருந்தவர்கள், நம்மை நட்பாக கருதியவர்கள் சடனாக துரோகம் பண்ணிட்டாங்களே, நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டாங்களே, ஐயோ நம்மளை போட்டியாக எடுத்துக்கிட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம வேலையை அவன் பறிச்சிட்டானே, நம்மளை இப்படி பேசிட்டானே, நம்மளை கஷ்டப்படுத்தின, ஹர்ட் பண்ணிட்டானே, இப்படின்ற மாதிரி பல வேறு கோணங்கள் இருக்குது. ஒரு மனைவி ஒரு கணவனை ஈஸியாக கஷ்டப்படுத்திடலாம், இல்லை கணவன் மனைவியை கூட பண்ணிடலாம். ஒரு நல்ல காதலும் நல்லா இருக்காங்க, சடனாக பிட்ரேயல் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள ஏமாற்றிட்டாங்க. இப்போ அண்ணன் தங்கச்சிக்குள்ள ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க பிட்ரேயல். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எமோஷன்ஸோடு அது லிங்க் பண்ணது. அப்போ அந்த எமோஷன்ஸ் நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்த வைக்கும். அப்போ எப்படி நம்ம முன்னேறுறது, எப்படி இதை நம்ம டீல் பண்ணுறது, அதற்கான டிப்ஸ் தான் அது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், டாக் வித் சம்ஒன் யூ ட்ரஸ்ட். எகெயின் நோருத்தரா அவர் நம்மளை ஏமாற்றிட்டார்னா நடக்காதுங்க.
ஏன்னா நல்லா ட்ரஸ்ட் பண்ணவங்க கண்டிப்பாக ஏமாற்றக்கூடாது. அந்த ட்ரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் நமக்கு கிடைக்கணும். நல்ல நண்பர் கிடைப்பதே ஒரு மிகப்பெரிய அருமை, ஒரு அதிசயம் அப்படின்னு தான் சொல்லலாம். உண்மையான நண்பர் கிடைச்சா எவ்வளோ அருமையாக இருக்கும் வாழ்க்கை தெரியுமா? ஆனால் அது கிடைப்பது இப்போதெல்லாம் ரொம்ப அரிதாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இருக்கீங்கல்ல உண்மையான நண்பன் நண்பையா, அதேமாதிரி நான் உங்களுக்காக இருப்பேன். ஸோ உங்களோட சுச்சுவேஷனை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ட்ரஸ்டபிள் நண்பராக கண்டுபிடிங்க. அவர்கிட்ட உங்களுடைய இந்த வழியை நீங்கள் எடுத்து சொல்லலாம். அவங்கக்கிட்ட அவங்களுடைய தாட்ஸை நீங்கள் கேட்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஐடியாஸை கேட்கலாம். அப்படியும் இல்லைன்னா எனக்கு யாரும் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னா தெரபிஸ்ட்டை போயிடலாம். சிம்பிள். நம்ம தெரிஞ்ச பீப்புளுக்கு டிஸ்கஸ் பண்ண முடியலை அப்படின்னா தெரியாத ஒருத்தவங்ககிட்ட ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போயிடலாம். அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை என்ன மாதிரி உங்கள் நண்பர்கிட்ட கொண்டு வரலாம். உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் எதுவும் கிடையாது. உங்கள் பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னு நினச்சா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும்தான் என்னோட குறிக்கோளாகவும் இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர். நிறைய நேரங்களில் நம்ம எபிசோட் கிட்டத்தட்ட 182 செகண்ட் எபிசோடு இது. இந்த 180 செகண்ட் எபிசோடில் எல்லா எபிசோட்லையுமே இந்த விஷயத்தை பேசியிருப்போம். ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர். நம்மளை டேக் கேர் பண்ணாதாங்க உண்மையிலேயே நம்ம எந்த விஷயத்தையும் டேக்கிள் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சுவர் இருந்தால் தான் சுத்திரம் வரைய முடியும். ஆனால் அதை விட்டுட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இது கஷ்டமாக இருக்குது, நான் என்னை கஷ்டப்படுத்திக்கிறேன், என்னை விட்டுட்டு அவள் போயிட்டா, என் அஞ்சலை போயிட்டா மச்சான் சொல்லிட்டு படுத்துட்டு தண்ணி அடித்து சாப்பிடாமல் இருக்கும்போது என்ன நடக்க போகுதுங்க? நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம். ஒரு நல்ல அருமையான வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை வேணும்னு நினைக்கிற ஏன் நம்ம அழிச்சுக்கணும்? Self-care after betrayal can include eating balanced meals, getting enough sleep and engaging in activities that bring you joy. இதை தான் நீங்கள் பண்ணணும். செல்ஃப் கேர்னா இதுதான் பண்ணணும். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். உங்களுக்கு சந்தோஷத்தை எது கொடுக்குதோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடுத்த வாழ்க்கையில் நீங்கள் பயணம் செய்ய முடியும். இந்த வாழ்க்கை என்பது மிக குறுகிய காலம்தான். அந்த குறுகிய காலத்திலும் ஏன் நீங்கள் குறுகி இருக்கணும்? உங்களை புரிஞ்சுக்கிறாத ஏதோ ஒருத்தவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணும்போது அதை நினச்சி ஏன் நீங்கள் வருத்தப்படணும்? வேணாமே. அப்போ நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் மைண்டையும் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். அப்படியே படுத்திருக்கும்போது நம்ம மைண்டில் ஒடும் பாருங்க ஒரு எண்ணங்கள். உண்மையிலேயே அந்த மாதிரியான பவர் கிடையவே கிடையாது. ஒரு வயரு அப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான் இப்போ மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ நடந்துருமா, அப்படி நடந்துருமா, இது நடந்துருமா, இது இழந்துட்டமே சொல்லிட்டு எதுவுமே நடக்க போகிறது இல்லைங்க. நாளைக்கு நடக்க போகிறத நினச்சி இன்றைக்கி வருத்தப்படும் போது நாளைக்கு நடக்கும்போது வருத்தப்பட்டுக்கலாமே. எதுக்கு 2 டைம் வருத்தப்பட வேணாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை, ஹாபீஸை உங்கள் மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிற மாதிரி பண்ணுங்கள். 3வது பாயிண்ட் பார்த்தோன்னா அக்னாலேஜ் அண்ட் ஆக்செப்ட். ஸோ எப்பயுமே சில பேர் இருப்பாங்க, அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டா, என் அஞ்சலா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாடா, அவள் வேறு ஏதாவது சுச்சுவேஷன் வந்துருப்பா, இல்லை அவன் வேறு ஏதாவது சுச்சுவேஷனில் இருந்திருப்பான், என் ஒய்ஃப் அப்படி தான் பேசியிருப்பான், அவன் உண்மையிலே மனசில் பேசியிருக்க மாட்டான் சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்களில் நம்ம மனசை சரிகட்ட ட்ரை பண்ணுவோம். அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு, உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா சில டைமில் விட்டு கொடுக்குறது ஓகே. பட் ஆனால் ஒருத்தர் ஆக்சுவலாக அவங்களை ஹர்ட் பண்ணியிருக்காருன்னா திருப்பி நீங்கள் போகும்போது ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் என்ன பலன் இருக்குது அவங்கள்ட்ட திருப்பி நீங்கள் பேசுகிறதில்ல. அதனால நீங்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை ஃபஸ்ட் ஆக்செப்ட் பண்ணுங்கள், அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஸோ ஓகே இதுதான் நடந்திருக்கு, ஆமாம் கரெக்டு, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எப்பவுமே அக்செப்டன்ஸ் அலவுஸ் யூ டு ஃபீல் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் ஒர்க் த்ரூ தம் சொல்லுவாங்க. ஆமாம் இது நடந்துக்கிட்டு இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது தான் உங்களுடைய மனசு தெளிவாகும், மனசு கிளியர் ஆகும், மனசுலேருந்து நிறைய ஐடியா வரும். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பி பயணத்தில் ஓட ஆரம்பிப்பீங்க. ஸோ 4th பாயிண்ட், டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அவன் விட்டுட்டு போனதுக்கு நான் காரணம், அவள் விட்டு போனதுக்கு காரணம், அவன் என்னை திட்டுறதுக்கு நான் தான் காரணம், அவன் என்னை துரோகம் பண்ணதுக்கு நான் தான் காரணம், நான் இப்படி இருந்திருக்கலாமே, அவனுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணாமல் இருந்திருக்கலாமே, அவனுக்கு எதுக்கு நான் அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த திங்கிங் எல்லாமே ஒரு டிட்டர்மெண்டல் ஜட்ஜ்மெண்டலாகவே இருக்கும் பொழுது நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திடுங்க. ஸோ எது நடந்தாலும் பரவாயில்லைங்க, யார் மேலே ஃபால்ட் இருக்குது, இல்லை யார் துரோகத்தை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயே உட்காந்து ஒல்லாதீங்க. அது தேவையில்லாத விஷயம். அது எப்படி வெளிவருவதுன்னு பாருங்கள். அடுத்து வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவதுன்னு யோசிங்க. அதுதான் வேணும். 5வது பாயிண்ட் பார்த்தோன்னா பி பேஷண்ட் வித் யுவர் செல்ஃப். பிட்ரேயல், இந்த மாதிரி ஏமாற்றங்கள் நம்மளை துரோகத்தினால நம்மளை வீழ்த்தியிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு எதிரியை கூட நாம் எதிர்கொள்ளும் பொழுது நம்ம தைரியமாக தான் இருப்போம். தோத்தா கூட அவன் எதிரி, அவன் பலவசாலி, இல்லை அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவோம். கரெக்டு தான். ஆனால் ஒரு நண்பனாக இருந்து நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை அருகில் இருந்து பார்த்து ஒரு நல்ல நட்பாக நல்ல உறவாக இருந்த ஒரு உறவு நம்மளுக்கு துரோகம் பண்ணும்போது நம்மளால் முடியவே முடியாது, ஈஸியாக வெளியே வர முடியாது.
அப்படியே வலிக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்போ ரஷ் பண்ணாதீங்க, ஸ்லோ டவுன். உங்களுக்கு டைம் கொஞ்சம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் கம்ப்ளீட்டாக ஓவர் கம் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. பி பேஷண்ட். அதுக்கப்புறம் கிவ் யுவர் செல்ஃப் ஸ்பேஸ் ஃப்ரம் த பர்சன் தட் பிட்ரேட் யூ. ரொம்ப முக்கியம். இது லவ்வானாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை யார் உங்களுக்கு பிடிக்காத நண்பனாக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம், யாராக இருக்கட்டுங்க. அவங்கள பற்றின எண்ணங்கள் வேணாம். அவங்கள பற்றின சுற்றி இருக்க எதை பற்றியும் உங்களுக்கு காதில் கேட்காத மாதிரி வச்சுக்கோங்க. 2 காமன் ஃப்ரெண்டை தான் வெட்டி விடுங்க. ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. ஒருத்தவங்கள பிடிக்கலன்னு பட்சத்தில் அவங்கள கண்டினியூஸாக நீங்கள் மானிட்டர் பண்ணாதீங்க. அதுதான் உங்களை மனசை கஷ்டப்படுத்தும், உங்களை வேதனைப்படுத்தும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. எப்போவுமே இந்த சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, ஸ்டேட்டஸ் பார்க்குறது, இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் சொல்லுவேன். எத்தனை நாள் ஒரு ஸ்டேட்டஸை பார்த்துட்டு மனசில் ஏங்காமல் இருந்திருக்கோம். இந்த சோசியல் மீடியா எல்லாமே மனசை கஷ்டப்படுத்துதுங்க. அதே ஒரு பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷன், ஒரு கோட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் உண்மை. எத்தனை பேர் அந்த ஃபோட்டோவை சிரிக்கிறவங்க ஃபோட்டோ முடிஞ்ச பின்னாடி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் எதையும் உடனே அப்படியே மைண்டில் எடுத்து போகக்கூடாதுங்க. அதனால் ஸ்பேஸ் கொடுங்க. மற்றவங்களை அப்படியே உங்களை கஷ்டப்படுத்துறவங்களை திருப்பி நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. அவன் என்ன பண்ணுவான், சாப்பிட்டானா இல்லையா, அவன் சாப்பிட்டா இல்லையான்னு சொல்லிட்டு எதுக்கு, அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ இருக்க இந்த யங் ஜென்ரேஷன் ஒரு காதல் தோல்வி அப்படின்னு வரும்பொழுது அவங்கள விடாமல் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் இப்படி கஷ்டப்படுறேன், அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க, எதுக்கு, அதெல்லாம் வேணவே வேணான்றேன். ஒன்று முடியலை, ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கடப்பதிலான்னு வந்து நம்ம அந்த சுச்சுவேஷன் வந்து கடப்பதில் தான் நம்ம வந்து முக்கியத்துவத்தை கொடுக்கணும், ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் ஃபர்கிவ்னஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக ஏதோ நடந்துருச்சு, ஃபர்கிவ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்கிவ் பண்ணுங்க. ஸோ திருப்பி நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி நம்ம கெட்ட எண்ணங்களோ இல்லை நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம், அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றின எண்ணங்கள் நம்ம மனசில் இருக்கும் பொழுது அப்படியே உள்ளுக்குள்ளே நெஞ்சு உறுத்திக்கிட்டே இருக்கும். இது எப்படா முடியும், இந்த பிரச்சனை எப்படா முடியும், ஐயோ கஷ்டமாக இருக்கே, கடுப்பாக இருக்கே, வேதனையாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஓகே, இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு மன்னிச்சு மறந்து போக வேண்டியதான். திருப்பி நடக்கும்போது தான் வெளியேறணும், மொத்தமாக வெளியேறிடணும். ஆனால் ஒரு டைம் 2 டைம் நடக்கும்போது பெருசாக டேக் கேர் பண்ணிக்கக்கூடாது, அப்படியே விட்டு போயிட்டே இருக்கணும். அந்த ஒரு எண்ணங்களை உங்கள் மனசை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபர்கிவ்னஸ் வந்து நிறைய பாசிட்டிவாக உங்கள் உடம்பு உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். உங்கள் பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணும், உங்கள் ஹார்ட் ரேட்டையும் லோயர் பண்ணும். ஸோ அது மாதிரி உங்களுடைய ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும், உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் ஃபர்கிவ் பண்ணி பாருங்களேன், பொறுமையாக இருந்து பாருங்களேன், எந்த பிரச்சனையும் மனசு சலனம்லாம் வச்சு பாருங்களேன். அந்த வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா. பரவாயில்ல, ஜெயிச்சுட்டு போகிறாங்க, யார் ஜெயிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அப்படி நம்ம ரியாக்ட் பண்ணும்போது தான் அவங்க மனசு கஷ்டப்படும். அவங்க ஜெயிச்சிடக்கூடாதுங்க. அப்போ எப்படி அவங்களை தோற்கடிக்கணும்னா நீங்கள் காட்டக்கூடிய அமைதியிலையும், நீங்கள் காட்டக்கூடிய நன்றியிலையும், நீங்கள் காட்டக்கூடிய அந்த ஃபர்கிவ்னஸ்லேயும் தான். ஸோ அதுக்கப்புறம் அவாய்ட் ரிட்டாலியேஷன். ஸோ எப்போயுமே வந்து நம்மளை பிட்ரே பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடனே அவங்கள நம்ம யார் ஹர்ட் பண்ணாங்களோ அவங்களை திருப்பி ஹர்ட் பண்ணணும் அப்படி தான் நினைப்போம். ஆனால் ரிவெஞ்சுன்றது ஒரு டிட்டர்மெண்டல். ஸோ கடைசியில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அவங்க பண்ணாதானே நீங்களும் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் புதுசாக பண்ணலையே. அப்போ உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? அப்போ அந்த இடத்துல அவங்கள வந்து ஃபீல் பண்ண வைக்கணும், அவங்கள புரிய வைக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகணும். ரிட்டாலியேஷன் உடனே எடுக்கக்கூடாது. எப்பவுமே ரிவெஞ்ச் டப்புன்னு எடுத்துடணும். உடனே நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு வரும், அது கரெக்ட் வராதுங்க. எப்பயுமே வந்து நம்ம அந்த நேரத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வலியாக இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பனிஷ்மெண்ட்டுக்கு ஏற்றவங்க கிடையாது. சுச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போகிறது தான் நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த பிட்ரேயல் எல்லாத்தையும் விட்டு அந்த ஒரு பேட் ஃபீலிங்லாம் விட்டுட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக எப்போவுமே வாழ்க்கையில் தொடருவோம். அதில் சந்தேகமே கிடையாது. யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்புக்கு நம்மளை கஷ்டப்படுத்திருக்க கூடாதுங்க. ஏன்னா நண்பி, நீங்களாம் ப்ரீசியஸ்ங்க, நீங்களாம் சாதிக்கக்கூடியவர்கள், சாதிக்க வேண்டியவர்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடியவர்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அப்படி தாங்க இருக்கணும். உங்களை மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, சூப்பராக அமைவதற்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட், உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் RJ Manu_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ளஸ் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மக்களை சென்றடைவதற்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணீங்கன்னா 5 ரேட்டிங்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மக்களை சென்றடைவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஆர்வமாக உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு உங்களுடைய தாட்ஸ், உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. RJManoSpeaker.com நம்மளுடைய நியூ வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கேன். என்னை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் இல்லை கனெக்ட் பண்ணணும்னா RJManoSpeaker.com. அது மட்டும் இல்லாமல் ஒன்று மறந்துட்டேன், அடுத்ததுலேருந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். நம்மளுடைய ஒரு வீடியோ பாட்காஸ்ட் வேறு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். சிம்பிளாக குவிக்காக ஓகே நியூஸ் பேசுகிறீங்க மனோ, நல்லா கேட்க முடியல அப்படின்றவங்களுக்கு டக்குன்னு ஒரு 30 minutes குவிக் மோட்டிவேஷன் வித் வீடியோ, அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவிக் மோட்டிவேஷன் RJMano. ஆல் ரைட், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJMano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட், தமிழ் ஹெல்ப் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. டேக் கேர் நண்பா நண்பி. பை பாய். ஹாப்பி வீக்கெண்ட்.